ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ கொஷின் வந்து 5/7 ப்ளஸ் 5/7 ப்ளஸ் அப்படின்னு போய்கிட்டே வந்து ஒரு 5/7 கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து ப்ளஸ் இருக்குது. ஈக்குவல் டு 5/y இருக்குது. அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு 5/7 இதை வந்து காமனாக வந்து வெளியில் எடுத்துடலாம். காமனாக வெளியில் எடுத்துட்டா 1 + 1 + 1 + 1 + 1 வரும். எப்படி இங்கே 5/1 வந்துச்சுன்னா இங்கே வந்து 5 டைம்ஸ் தான் இருக்கும். நம்ம ஒன்று வெளியில் எடுத்துட்டா இங்கே ஒரு 1 இருக்கும், இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, இங்கே 1, இங்கே 1 இருக்கும். இங்கே எல்லா இடத்துலையுமே 1 இருக்கும். இப்போ ஈக்குவல் டு 5/y அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ 5/7 இங்கே இன்டூ தானே, இது இன்டூ தானே, ஸோ இன்டூன்னு போட்டுக்கிட்டேன். மொத்தம் எத்தனை 1 இருக்குன்னு கவுண்ட் பண்ணால் 5 இருக்கும். ஈக்குவல் டு 5/y நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போது இந்த 5க்கு மேலே வந்து எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறதா வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். a/m இன்டூ a/n இது ஃபார்முலா பார்த்துருப்போம். இது எப்படி நம்ம எடுத்துக்கணும், பேஸ் வந்து சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா பவர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ m + n இப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம இதையும் வந்து எடுத்துக்கலாம். பேஸ் வந்து சேமாக இருக்குது, 5 இருக்குது. பவரில் வந்து என்ன இருக்குது, இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. பேஸ் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னா பவர்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ 7 + 1 = 5/y அப்படின்னு வரும். இப்போ இது வந்து என்னது 5/8ன்னு வரும். இதை ஆட் பண்ணால் 8 = 5/yன்னு வருது. இதுவுமே வந்து சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் லாஸ்ட்டாக ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். a/m = a/n. பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து பவரை வந்து ஈக்குவல் பண்ணியிருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இது. அப்போ y = 8ன்னு வரும். ஏன்னா இது வந்து பேஸ் சேமாக இருக்குது, ஈக்குவலில் இருக்குது. அப்போ y = 8. இதான் வந்து ஆன்சர்.